அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருமே எந்த ஒரு கேஸும் கொடுக்கல. ஏன்னா மாரி வந்து ஒரு பெரிய ரவுடி, எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. மாரி அப்படின்ற ஒரு பேரை கேட்டாவே எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட மாரியை வந்து யார் ஜெயிலில் போடுவாங்க, ஸோ மாரி மேலே யார் கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா ரேணுகாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மாரி மேலே விஜய் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸை கொடுக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரையுமே யாருமே வந்து மாரி மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. ஸோ மாரி வந்து கெட்டவன் அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியுது. ஆனால் மாரிக்கு பயந்துட்டு யாருமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் வந்து சரிங்க சார், அந்த மாரி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் அவனை தூக்குங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான், பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம அவங்கள எல்லாம் வந்து பிச்சை எடுக்க வைக்கிறான். அதில் வர காசில் இவன் சந்தோஷமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து இருக்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா சரிங்க சார், நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஒருவேளை அந்த மாரி வந்து மிரட்டினாவோ இல்லை வேற ஏதாவது செஞ்சாவோ நீங்கள் பின்வாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் மாரியோட அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த மடத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாரிக்கு பயப்படுவாங்க. மாரிக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மாரியை எதிர்கொண்டா கண்டிப்பாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து தெளிவாக விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் அதை பற்றிலாம் யோசிக்காம சார் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மாரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.